சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ்க்கு நீங்க எப்படி அறிமுகம்? எங்க நண்பர் மூலியமா உன் ஃப்ரெண்டு மூலியமா வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால அவங்க சொன்னாங்க, அதனால நம்ம டீட்டெயில்ஸ் கேட்குறோம். அந்த மாதிரி நம்மளுடைய எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியோட சர்வீசஸ் எப்படி ஃபீல் பண்ணுங்க? நல்லா இருந்தது. வந்து எல்லாரும் இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணாங்க. நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ அதையும் தாண்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. நல்லா திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்தப்பயே திருப்தியாக இருந்தது அவங்க சொன்னது. நம்ம கம்பெனியில் இடம் வாங்குவீங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த சைட்டை காமிச்சு உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நடந்துச்சா? கண்டிப்பாக இருந்தது. சைட் போய் பார்த்தப்பயே நம்மளுக்கு அது திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுமே போனோம். தனிப்பட்டு போகும்போதும் நம்மளுக்கு திருப்தியாக இருந்தது. அந்த மெட்ரோ ரயில் கூட்டம், அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, அந்த ஃபோர்வே ட்ராக் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எல்லா ஊருக்கும் அவுட்டர் ரிங் ரோடு பாதி கட்டிட்டாங்க பார்த்தீங்களா சார்? ஸோ என்னுடைய எம்ஆர் ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியில் என்ன சொல்கிறோமோ அது மட்டும் தான் சார் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு? ஸ்டாஃபோட அப்ரோச், சர்வீசஸ் நல்லா இருந்தது மேடம். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அது திருப்தியாக சொன்னாங்க. நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அவங்களும் பழகினாங்க, ட்ரீட் பண்ணாங்க. திருப்தியாக இருந்தது. இப்போ எதுக்காக சார் உங்களுக்கு டாக்குமெண்ட் வாங்குறது? இப்போ பதிவு முடிஞ்சிச்சு, டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக. சூப்பர். உங்கள் பத்திரத்தை வாங்கிக்கலாமா? வாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கொஞ்சம் எங்களுடைய சர்வீஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, அதாவது எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் திருப்பி உங்கள் சொத்து வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை வேண்டி எங்கள் கம்பெனி சார்பில் மனசார வாங்குறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.